எத்த எத்த அத்தை. என்ன மர்மவனே? அத்தை, அணுக்கு கொடுக்க பொங்கல் சீர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். கார்ல எல்லாம் ரெடியா இருக்குத்த. நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஐயோ மர்மவனே, மெதுவா பேசுங்க. உங்க மாமனாருக்கு ஏற்ற போது அவிய பேத்தி மேல கோவத்துலதான் இருக்காவ. அவியலுக்கு இன்னும் கோவம் போகல மர்மவனே. சரிங்கத்த, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? மர்மவனே, ராணி வேண்டான்ல சொன்னா. அவ அப்படிதான் சொல்லுவா. அவ எப்பவுமே அப்படிதான். நான் எது செய்யணும்னு சொல்றேனோ அது எதுவுமே வேண்டாம் வேண்டாம் தான் அவ சொல்லுவா. அதுக்காக நம்மளும் அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? அனு இந்த வீட்டு பிள்ளைத்த. சாதாரணமா கஷ்டப்பட்ட வீட்டுல கூட பிள்ளைக்கு பொங்கல் சீரு நல்லா செய்வாவ. நம்மகிட்ட இவ்வளவு வசதி இருந்தோம், பொங்கல் சீர் குடுக்கலன்னா நாளைக்கு ஒரு நேரத்துல ரொம்ப வருத்தமா இருக்கும். என் மக வேற யார் வீட்டுக்கும் போகல, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. சொல்ல போனா என் தங்கச்சிக்கே பொங்கல் சீரு நான் தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல நான் இருந்துட்டு என் பிள்ளைக்கே நான் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கேன். போய் கொடுத்துட்டு வந்துருவோம். நீங்க சொல்றது சரிதான் மர்மவனே. ஆனா உங்க மாமனாருக்கு தெரிஞ்சா ராணிட்டு சொல்லிவிடுவாப்ல. அத்தை, மாமாட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்கத்த. அணுவை பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி மர்மவனே, வாரேன். ஜெனிமா, ஜெனிமா. என்ன பாட்டி? உங்க அப்பா அணுவை பார்க்க கூட்டிட்டு போறாங்களா? நீ வாரியா? வரேன் பாட்டி. அக்காவை பார்க்கணும்னா போதும், முதல் ஆளா ரெடி ஆயிருவியே. சரி இருந்துக்க, நான் உன் தாத்தாட்ட போய் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வரேன். சரி பாட்டி. அப்பா, நேத்து தானே அக்காவை போய் பார்த்துட்டு வந்தோம், மறுபடியும் உடனே எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அது வந்துமா, உங்க அக்காக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும், அதான் பாட்டிய கூப்பிட்டேன். அப்படியா? அப்ப என்னை விட்டுட்டு பாட்டியை மட்டும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சீங்களா? இல்லம்மா, உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். உன்னை மட்டும் இல்ல, நெட்ட மாதிரியும் கூட்டிட்டு தான் போறோம். அவங்க எதுக்கு? பொங்கல் சீர் கொடுக்கணும்லம்மா, நிறைய பொருள் எடுத்துட்டு போறோம். அவளும் கூட வரட்டும், அவளும் நம்ம சொந்தக்காரி தான். அப்படியா? அவங்க இங்க வேலை செய்யற வேலைக்காரங்கன்னு நினைச்சேன். நம்மளுக்கு சொந்தம் தாம்மா. உனக்கு அவங்க சித்தி. என்னது சித்தியா? எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நான் அவங்க இங்க வேலை செய்யற வேலைக்காரங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லம்மா, சொந்தக்காரி தான். உங்க அம்மா முன்னாடி சொந்தக்காரின்னு சொன்னா அவ கோவப்படுவா. அதனால உங்க அம்மா முன்னாடி எல்லாம் சித்தின்னு கூப்பிடாத. தனியா இருக்கும் போது நெட்ட மாதிரியே சித்தின்னு கூப்பிட்டுக்க. சரிப்பா. எப்பா சித்தி வராங்க. சார், என்னை வர சொன்னீங்களாம்? அப்படியா? ஆமா நெட்ட மாதிரி, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நீ கொஞ்சம் கூட வரணும். நானா? எங்க சார்? வேற எங்கேயும் இல்லை, தங்கச்சி சரோஜா வீட்டுக்கு தான். எங்க அண்ணன் வீட்டுக்கா? ஆமாமா, அணுக்கு பொங்கல் சீர் கொடுக்க போறோம். அதனால நீயும் கொஞ்சம் கூட வந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். சரிங்க சார். மர்மவனே போமா. மாமாட்ட சொல்லிட்டீங்களா அத்தை? சொல்லிட்டேன் மர்மவனே, போயிட்டு வான்னு சொல்லிட்டாவே. பாட்டி, அக்கா வீட்டுக்கா போறேன்னு சொன்னீங்க? இல்லம்மா, உங்க தாத்தாக்கு தெரிஞ்ச கோவப்படுவாங்கல்ல, அவியிட்ட கோயிலுக்கு போறேன்னு தான் சொன்னேன். போயிட்டு வான்னு சொல்லிட்டாவே. மர்மவனே வாங்க போவோம். சரிங்க அத்தை. ஏமா, ராணியக்காவுக்கு தெரியாம இப்படி கிளம்புறீங்களே, அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நான் உங்க கூட வர தெரிஞ்சா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்களே. அவளுக்கு தெரியாம தானமா நம்ம போறோம். சப்போஸ் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? என் வேலைக்கு ஒல வச்ச மாதிரி ஆயிருமே. உன் வேலைக்கு ஒன்னும் ஆகாதுமா, நாங்க பாத்துக்கிடியோம். அப்படியே மக வேலை தரமாட்டேன்னு சொன்னாலும் நாங்க பேசி வாங்கி தரோம், சரியா? நீ பயப்படாம எங்க கூட வா, மர்மமே இருக்காவே. சித்தி, நீங்க எனக்கு சித்தியா? ஆமா ஆமா, முறைப்படி சித்தி தான். எப்படி? எங்க அம்மாவோட தங்கச்சியா நீங்க? சீச்சி, அப்படி இல்ல. உங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி இருக்காவுல, சரோஜாமேனி. ஆமா. அவிய புருஷன் வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன் தான், என் கூட பிறந்தவரு. அப்படியா? அப்ப அந்த முறையில தான் சொந்தமா? ஆமா ஆமா, உங்க அத்தை முறையில சொந்தம். அப்போ எங்களுக்கு இந்த ஊர்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆமா, என் புருஷன், என் பிள்ளை, மாமியார் மாமனார் எல்லாரும் உனக்கு சொந்தம் தான். அதே மாதிரி எங்க மைனி வீட்டுல உனக்கு ரொம்ப சொந்தம். அப்புறம் எனக்கு நாத்தனார் இருக்கா, அவளும் உனக்கு சொந்தம் தான். எனக்கு ஒரு அக்கா இருக்காவ, அவிய குடும்பம் உனக்கு சொந்தம் தான். அப்படியா சித்தி? இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆமா, இது மட்டும் இல்ல, என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காவ. சித்தி, அப்படின்னா எல்லா சொந்தக்காரங்களையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாமா? ஐயோ, உங்க அம்மா அவ்வளவுதான் என்னைய கொன்னே விடுவாவ. எல்லாரையும் பார்க்கணும் கிளம்பினா எப்ப பார்த்து முடிச்சுட்டு எப்ப வீட்டுக்கு வருது? உனக்கு கல்யாணம் வச்சவனா எல்லாரும் வருவாவ, அப்ப பாத்துக்க. போங்க சித்தி, எல்லாரும் உடனே கல்யாணத்தையே இழுக்கிறீங்க. பாட்டி வாங்க நம்ம போவோம். சரிம்மா. சித்தி வாங்க போலாம். ஐயோ, ராணிக்காவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே. இவிய மகளுக்கு சீர் கொண்டு போறதுக்குள்ள நம்ம பலிகடவாயிருவோம் போல இருக்கு. அனுமா, அனுமா, தங்கச்சி சரோஜா. அப்பா, பாட்டி, ஜெனி, சித்தி, என்னது இதெல்லாம்? எல்லாம் உனக்குதாம்மா.
என்ன எனக்கா? ஆமாம்மா உனக்குதான். உனக்கு அப்பா பொங்கல் சீரை எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. என்ன பொங்கல் சீரா? ஆமா அனு, நீ இது வரைக்கும் இதை கேள்விப்பட்டதே இல்லையோ? இல்ல பாட்டி, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அது கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு பொங்கல் அப்போ பொங்கல் சீரை எல்லாரும் கொடுப்பாவ. அதான் உங்க அப்பாவும் உனக்கு கொண்டு வந்திருக்காவம்மா. எல்லாத்தையும் வாங்கிக்க. இவ்வளவா? எவ்வளோ அனு? இது மட்டும் இல்லை, என்ன பாத்திரம் மண்டலம் வண்டியில் இருக்கு, எடுத்துட்டு வரேன் இரு. அச்சிச்சோ, எல்லாத்தையும் நான் கொண்டு போய் எங்க வைப்பேன்? ஏன் உன் மாமியார் வீடு தான் இவ்வளோ பெருசா இருக்கு, உனக்கு இதெல்லாம் வைக்க இடலையாக்கும்? என்னது இதெல்லாம்? சரோஜா, அனுவுக்கு பொங்கல் சீரை எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அது எதுக்கு என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா? சரோஜா, என்னம்மா கேள்வி இது? என் மகன் உன் வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நான் இங்க கொண்டு வராம எங்கம்மா கொண்டு போவேன்? இங்க பாருனே, அதெல்லாம் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவளே என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ பொங்கல் சீர் கொண்டுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சரோஜா, என்னம்மா இது? வீட்டுக்கு வந்தவீல இப்படியே போங்கன்னு சொல்லுவா? என்னதான் அவிய மேல கோவம் வரனால இப்படி எல்லாம் பேச கூடாதுமா. என் மகன் இப்ப என்ன எடுத்துட்டு வந்துட்டா? பிள்ளைக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்கான். இத வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவன் பிள்ளைக்கு அவன் செஞ்சுட்டு போட்டான். நான் கூட சொல்ல மறந்துட்டேன். அவனே இதெல்லாம் செய்திருக்காங்கும்போது பெரிய விஷயம். உனக்கு வேணா பெரிய விஷயமா இருக்க, எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை, நான் ஏத்துக்கிட மாட்டேன். என் வீட்டுக்குள்ள இதெல்லாம் வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எடுத்துட்டு போ சொல்லு. அப்பா, அத்தைக்கு பிடிக்காதது இங்க எதுவும் இருக்க வேண்டாம். எடுத்துட்டு போயிருங்கப்பா. பாத்தியம்மா, உனக்காக அவ விட்டு கொடுக்கேங்க. நீ ஒரு தடவை விட்டு கொடுக்கலாம்ல? மொத்தமா நான் பெத்தது வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு தான் நிக்க இவளுக்காக. அத்தைக்கு பிடிக்காது, இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதா? இவள கூட தான் எனக்கு பிடிக்கல. எதுக்காக வீட்டுக்குள்ள வந்து இருக்க? சரோஜா, ஏமா என் பிள்ளை இப்படி பேசுறா? ஏனே, தேவையில்லாம என்னை டென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. இவள இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிச்ச காரணமே என் புருஷன் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். திரும்ப நீ இது பண்ண என்ன அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலனே, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரோஜா, பொங்கல் சீர்மா அப்படியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா உன் மருமவள உனக்கு பிடிக்காம இருக்கலாம். நாளைக்கு என் மருமவள காணாது நீ சொல்லதான் போற. அன்னைக்கு இப்படி முதல் தடவை கொடுத்த பொங்கல் சீரா திரும்ப அனுப்பிட்டோமேனு உனக்கு மன வருத்தமா இருக்கும். அவளுக்கு அப்பா வீட்ல இருந்து வந்த முதல் பொருளை நம்ம திருப்பி அனுப்பிட்டோமேனு அவளுக்கு வருத்தமா இருக்கும். கொண்டு வந்த அவியலுக்கு இந்த வருத்தம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால வந்ததை வேண்டாம்னு சொல்லாதே. மனசார ஏத்துக்கமா, அதான் நல்லது. நீ வாய மூடுமா, நீ மட்டும் பேசிராதே. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். சரோஜா, சொன்ன புரிஞ்சிக்கமா, இது நல்லது கிடையாது. கொண்டு வந்துட்டாவெல்லாம் இறக்கி வைக்கட்ட எல்லாத்தையும். எங்க இறக்கி வைக்க சொல்லியா? இவ என்ன தனியா வீடு வாங்கி வச்சிருக்காளோ? இது ஏன் வீடு, என் வீட்டுக்குள்ள என்ன வைக்கணும் என்ன வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, அவ ரூம்லயே என் ரூம்லயே பாதி பாதி பொருளை இறக்கி வைக்க சொல்லி. வேற அங்கனே இங்கனே உன் கண்ணுக்கு தெரிய மாதிரி எங்கேயும் வைக்க மாட்டாவே. எங்க ரூம்ல வச்சுக்கிடட்டுமே. எங்க என் வீட்டுக்குள்ள இதெல்லாம் வைக்க கூடாது. சரோஜா, கோவப்படாதம்மா. என் மக தப்பு தான் செஞ்சுட்டா. அதுக்காக அவட்ட இவ்வளவு வெறுப்பு காட்டணும்னு அவசியம் இல்லம்மா. நாங்க என்ன இங்கே இருக்கோம்னா சொன்னோம்? பொங்கல் சீரை கொடுத்துட்டு கிளம்பிறியோம். நீயாவும் அண்ணனை இங்க சாப்பிட்டு போன்னு சொல்ற வரையும் நான் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேம்மா. எல்லா பொருளையும் மகிட்ட கொடுத்துட்டு கிளம்பிறியோமே. இங்க பாருனே, என் வீட்டுக்கு நீ ஒரு பொருள் கொண்டு வரணும்னா கொண்டு வரணுமா வேண்டாமா நீ என்கிட்ட கேட்டுட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும். நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் கொடுத்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இவ இங்க இருக்கதே பிடிக்கல. என்னைய ஏமாத்தி என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இப்படிப்பட்டவளுக்கு நீ பொங்கல் சீர் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மைனி, ரொம்ப வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு பேசியமே. ஏய், வாய் மூடு. நீ எதுக்கு இதுல பேசியா? நீ இவ கூட பொங்கல் சீர் தூக்கிட்டு வந்தியா? ஐயோ இல்ல மைனி, சும்மா உங்க வீட்டை வேடிக்கை பார்க்க வந்தேனா, அப்படியே பானை சட்டியெல்லாம் கையில கொடுத்துட்டா அதான் தூக்கிட்டு வந்து நிக்க மைனி. தெரியுது நீ எங்க இருந்து வந்திருப்பானே, எனக்கு நல்லா தெரியுது. எல்லாரும் எனக்கு எதிராக தான் இருக்கியே. ஏனே, சொன்ன கேள்னே, எடுத்துட்டு போ. என்னை மேல மேல கோவம் பத்திட்டே இருக்காதுங்க. சரோஜா, பொங்கல் சீர்மா கொண்டு வந்த பொருளை கொண்டு போங்கன்னு சொல்லக்கூடாதுமா. உன் வீட்டுக்கு வர செல்வமா இது, இதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எங்களை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாரமா இருந்துட்டு போட்டுமே. அதான் சம்மந்தி சொல்லி அவெல்லாம் அவிய ரூம்ல வச்சுட்டு போறோம். நீ பார்க்க கூட வேண்டாம், என் பேத்தி இதை பார்த்துக்கிடுவா. அதான் என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கியே. ஐயோ, அப்படி இல்லம்மா, வேணா இங்கேயே வச்சுட்டு போட்டுமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதாம எனக்கு சந்தோஷமே. நான் யாரையும் பிரிச்சுலாம் பார்க்கல. பாட்டி வேண்டாம் பாட்டி, எடுத்துட்டு போயிருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உங்க அத்தை தான் கோவத்துல ஏதோ பேசுறான்னா நீ அதே சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்ததை வாங்கி வச்சுக்கிடணும். சம்மந்தி, உங்க ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் இறக்கி வச்சுட்டு போறேன். இல்லனா இதுலயே வச்சிரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உள்ளே கொண்டு வந்து வச்சிருங்க. மா,
என்ன இதெல்லாம்? எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? உங்களை எதுவும் கோவப்படுத்துறாங்களாமா? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாரையும் வெளியே துரத்திடுறீங்க. அத்தையும் உங்க கூட வந்திருக்காங்க, என்னம்மா இதெல்லாம்? எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணியாவ அவளை சேர்ந்துதான் பண்ணியா. நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு, என்னைய பெத்ததும் அப்படிதான் இருக்கு. இவளை சொல்லி மட்டும் என்ன கடன் ஆக போகுது? மா எல்லாரும் எதுக்குமா வந்திருக்காங்க? வெளியே துரத்துட்டுமா ஊன்னு சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம் சந்திரு, எப்படியும் பேட்டு போட்ட நீ உள்ள வா. மா இவங்களை எப்படி சும்மா விட முடியும்? சந்திரு சொன்ன கேள், நீ உள்ள வா. ஐயா மாணிக்க, அவன் சின்ன பையன்பா, ஏதோ பேசிட்டு வர, நீ அதை மனசுல வச்சுக்கிடாதே. வாங்க எல்லாரும் உள்ள வந்து பொருட்களை இறக்கி வைங்க. மச்சான் வாங்க வாங்க வாங்க. மாப்பிள நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் மச்சான். பிள்ளைக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்தீங்களோ? வாங்க வாங்க கொண்டு வந்து உள்ள வைங்க. ஆ சரி மாப்பிள. சரோஜா பேசுறத நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவ கோவப்படுவா, அப்புறமா சந்தோஷமா பேசுவா. கொஞ்ச நாளைக்கு கோவம் இருக்கும், அப்புறம் சரியாயிரும் மச்சான். நீங்க கொண்டு வந்து உள்ள வைங்க. ஆ சரி மாப்பிள. ஏனே மைனி யாமேலையும் கொஞ்சம் கோவமா இருக்காவ, கொஞ்சம் சமாதானப்படுத்தி விடனே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொஞ்ச நேரத்துல அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. நீ பேர வந்து பேசு, அவ நல்லபடியா பேசுவா. ஆ சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி, நின்றுட்டே இருக்கையில உள்ள வாங்க எல்லாரும். அனு எல்லாரையும் உள்ள கூட்டு போமா. ஆ சரி மாமா. எப்பா உள்ள வாங்க, பாட்டி வாங்க. மா எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவங்க வந்தா நீ உள்ளே கூட்டிட்டு வரீங்க? நான் தான் பேசுறேன்னு சொன்னேன்ல, எதுக்கு விடு விடுன்னு சொல்றீங்க எப்ப பார்த்தாலும்? எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல வெளியே துரத்திருப்பேன். கொண்டு வந்த பொருளெல்லாம் வெளியே தூக்கி எரிஞ்சிருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கலாம்? என்னமோ எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்கு இந்த ஒண்ணுதான் குறைச்சலா? அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே அப்பா தான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இல்லனா எனக்கு வர கோவத்துக்கு எப்பயும் அவங்கள வெளியே துரத்திருப்பேன். சந்துரு கொஞ்சம் பொறுமையா இரியா. பெரியவியெல்லாம் வந்திருக்காவ, நம்ம இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் பேசியிருக்கேன், அது போதும்பா. நீ பேசினா சின்ன பையன் இப்படி பேசியான்னு சொல்லுவாவ. சொன்னா சொல்லட்டுமா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு. எனக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கதே பிடிக்கல. இதுல இவங்கெல்லாம் வேற பொங்கல் சீரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்காக ஓயாம மாமா அந்த பாட்டி எல்லாம் வீட்டுக்கு வராங்க? எனக்கு அவங்க பார்த்தாலே பிடிக்கல. மாமாவுக்கும் தெரியாம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அவர் ஓயாம பார்க்க வராரு, பொங்கல் சீர் வேற தூக்கிட்டு வராரு. அப்படின்னா ஏத்துக்கிட்டாங்களா, இல்லன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? சந்துரு நான் யார குறை சொல்றது சொல்லு. எங்க அம்மையும் இப்படிதான் இருக்கா, உன் அண்ணங்காரனும் இப்படிதான் இருக்கான். ஏன் இப்ப ஏன் அண்ணனும் அப்படிதான் இருக்கான். அனுவோட அம்மைக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லைன்னு நினைக்கேன். மீதி எல்லாரும் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காவ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களை மட்டும் ஏமாத்தணும். உன் அண்ணன் சரியில்லையா? அவன் தான் அம்மட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லியிருக்கணும், அவனே சொல்லல. அந்த வருத்தத்துல தான் நான் என்ன அவனை சேர்த்துக்காம இருக்கேன். வீடு சந்துரு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கோவமா வருதுமா. அவங்க இந்த வீட்டுக்கு வரது போறது எனக்கு பிடிக்கல. இதோட இதை ஸ்டாப் பண்ண வைங்க. இங்க பாரு சந்துரு, அவைய மக அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எங்க அண்ணன் வந்து போய் தான் இருப்பான். அதை நம்ம நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. அதை வீடு எப்படிமா விட முடியும்? அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல. இப்போ பொங்கல் சீர் வருது, நாளைக்கு என்னெல்லாம் வருமோ? வெளியே போ வைங்கம்மா. அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஓ அண்ணன் கேப்பானா சொல்லு. நம்ம எல்லாரையும் எடுத்துக்கிட்டு அவ தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால வேண்டான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் சந்துரு. அவனுக்கு அவதானே ஆகி போச்சேன்னு அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னனையும் போயிட்டு போறவனே அந்த கதையை அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நீ பொங்கல் முடிஞ்ச உடனே காலேஜ் கிளம்பு சந்துரு. இங்க என்ன கதை நடக்காத நான் பாத்துக்கிட்டேன். இல்லம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒத்தையில இருக்கீங்க. அண்ணனும் இப்போ உங்க பேச்சையும் கேட்கறதுல உங்களை கண்டுக்கிடுறதும் இல்ல. எப்படிமா உங்களை ஒத்தையில விட்டுட்டு நான் போக முடியும்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு யாரு இருக்கா? எனக்கு நீங்களும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு முக்கியம். எனக்கு இந்த படிப்புலாம் முக்கியம் இல்லை. நான் உங்க கூடயே இருக்கேம்மா. கடையை நான் பாத்துக்கிட்டேன். பொங்கலுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம பெரிய கடை ஆரம்பிப்போம். தள்ளுவண்டி கடையா தானே இருக்கு, ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு மேல நான் காலேஜுக்கு போகவே விரும்பல. சந்துரு அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ நல்லபடியா உன் படிப்பை முடிக்கணும். அதுக்கு வர மத்த கதையெல்லாம் பாத்துக்கிடலாம். பொங்கல் முடிஞ்ச உடனே நீ காலேஜ் கிளம்ப, அம்மா சொல்லியதை நீ கேளு. இத்தனை நாள் லீவ் போட்டேக்கு என்ன காரணம்னு கேட்டா அண்ணனுக்கு கல்யாணம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி. பீஸ் எல்லாம் கட்டியிருக்குப்பா, நகை அடகு வச்சு ஒழுங்கா படிக்க பாரு. மா நான் வேலை செய்யறேம்மா, உங்களை நல்லா பாத்துக்கிறேன். அப்பாவையும் பாத்துக்கிறேம்மா, பிசினஸ் பண்றேம்மா. வேண்டாம் சந்துரு, படிப்பு ரொம்ப முக்கியம். இங்க பாரு, பாட்டி படிக்கலங்கிறதுனால தான் மொத்த சொத்தையும் ராணி பேர்ல எழுதி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கா. நானும் படிக்கலங்கிறதுனால தான் அதை பத்தி எதுவும் கேட்க முடியாம உட்காந்துருக்கேன். அதனால தான் உங்களோட படிக்க வச்சேன். உன் அண்ணன் தான் அவ முக்கியம்னு போயிட்டா. நீனாவது ஒழுங்கா படிச்சு முன்னேறக்கு பாரு சந்துரு. அம்மா சொன்னா நீ கேப்பியே கேட்க மாட்டியா? கேப்பம்மா, நான் அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா போக முடியும்? அதனால தான் நான் இவ்வளவு நாளா இங்க இருந்தேன். உங்களையும் இப்படி தனியா அல்லாட விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அங்க போனாலும் என்னால ஒழுங்கா படிக்கவே முடியாது. வீட்டு நினப்பாவே தான் இருக்கும். அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தோணிட்டே இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது சந்துரு. நான் தான் கூட எல்லாம் பார்த்துக்கிடுவேன். அப்படியே ஏதாவது பிரச்சனை உன்னை கூப்பிடியே நீ வா.
ஒழுங்கா பொங்கல் முடிஞ்ச உடனே காலேஜுக்கு போய் படியா. அம்மா சொல்றத நீனாவது கேளு சரியா? ம் சரிம்மா.